நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோம், நாங்கள் நபி வழியில் இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தப்லீக் ஜமாத் செயல்படுது. சில தியாகங்களும் செஞ்சுருக்கிறாங்க. நான் பொருளாதாரத்தை இழந்தான் சில பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சில நன்மைகள் அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ இந்த பிரச்சார களத்தில் உள்ளவங்க ஓர் அணியில் இணைஞ்சு செயல்படவே முடியாதா? ஏன்னா தியாக மனப்பான்மை தப்லீகை சேர்ந்த சகோதரர்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது நன்மையான காரியங்கள் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் இருக்குது. அப்போ எல்லாரும் தாவாக்கள் இருக்கிற நிறைய பேர் இருக்கும்போது எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படவே முடியாதா? அப்படின்னா முடியும். நமக்குள்ள கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை தூக்கி போட்டுட்டா அல்லாஹ்வுடைய ஒன்றிணைய முடியும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பாருங்களேன். முதல்ல இந்த ஜமாத்தை மேலே தூக்கி வச்சு பேசுகிறதா எல்லா ஜமாத்துடைய பழக்கமாகவும் இருக்குது. அது தப்லீக் ஜமாத்தாக இருக்கட்டும், தௌஹீத் ஜமாத்தாக இருக்கட்டும், எந்த ஜமாத்தாக இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் ஜமாத்துகளை உயர்த்துவது தான். இஸ்லாத்தை உயர்த்துவதுங்கிறது போய் ஜமாத்தை உயர்த்த பிரதானமாக இருக்குது. அப்போ அந்த பிரதானமான விஷயங்கள்லாம் தவிர்க்கப்பட்டுச்சுன்னா அல்லாஹ்வுடைய ஒன்றிணைய முடியும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் சில விஷயங்கள் தவிர்த்துக்கிட்டால் ஒன்றிணைஞ்சு நம்ம செயல்பட முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஜமாத்துடைய விஷயம் எப்படி இந்த ஜமாத் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் பிரகாரம் தான் இந்த ஜமாத்தும் தோற்றுவிக்கப்பட்டது இப்படிங்கிற விஷயத்தை தான் பதிவு பண்ணுறீங்க. இதெல்லாம் பொய்யான தகவல். ஏதாவது இலியாஸ் மௌலானாவுக்கு கனவு வரும் இப்படிங்கிற மாதிரி சில பேர் ஆரம்பத்தை சொல்லிட்டு இருந்து இப்போ சொல்கிறாங்களா என்ன செய்ய தெரில. அதாவது நபியோடைய வழிகாட்டுதல் படி தான் இந்த ஜமாத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்படி செய்யுங்க, இப்படி தான் செய்யாதீங்க, இந்த அடிப்படையில் ஜமாத்து இயக்குங்க, வழிகாட்டுதல் வரும், இரவு நேரத்தில் வழிகாட்டுதல்கள் வரும் இப்படிங்கிற அடிப்படையில் இந்த பிரச்சாரம்லார்கள் இதெல்லாம் தவறான விஷயம். இதெல்லாம் பேசுவதை நிப்பாட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா மர்கஸில் பல ஆயிரம் பேர் வராங்க. பல ஆயிரம் பேர் வரும்போது உணவு எங்கேருந்து வருதில்ல, கராமத்து உணவு ஆயிரக்கணக்கான பேருக்கு உணவு சமைச்சு போட்டுட்ருக்குறாங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நடக்குமா? இந்த ஜமாத்துகள் இப்படி இயங்குவது சரியா தப்பாங்கிறது குர்ஆன் ஹதீஸ்லேருந்து பார்க்காம இந்த பிளவுபட்டு நிற்கிறது இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் இப்படி தப்பான்னு அதெல்லாம் பார்க்காம ஒரு இடத்துல ஒரு 100 பேர் டெய்லி சாப்பிட்றாங்க, ஒரு 500 பேர் சாப்பிட்றாங்க. இதை வச்சுட்டு அரிசி எங்கேருந்து வருதுன்னே தெரியாதுங்க பாய், பருப்பு எங்கேருந்து வருது தெரியாது, எண்ணெய் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, சமையல் பாட்டு நடந்துகிட்டே இருக்கும். இப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கராமத்து. இது அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற ஜமாத் அப்படின்னு சொல்லி இது எல்லா ஜமாத்தும் சொல்லுவாங்க. காதியானி முதல் கொண்டு எல்லாரும் சொல்கிறது என்னன்னு, இது அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற ஜமாத்து. அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறனால தான் இந்த ஜமாத்து பார்த்தீங்கன்னா 100 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு, 150 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜமாத்துக்காரங்களும் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி சில நிகழ்வுகளை வச்சு. உதாரணத்துக்கு இந்த மாதிரி சாப்பாடு போடக்கூடிய விஷயம் தப்லீக் ஜமாத்தில் மட்டும் மர்கஸில் மட்டும் இல்லை, சில தொண்டு நிறுவனங்கள், சில ஆசிரமங்கள் இதில் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. சில 100 பேர் டெய்லி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் அந்த இயக்கத்தின் மேலே பற்று கொண்டவங்க ரகசியமாக செஞ்சுருவாங்க உதவி. ரகசியமாக அரிசியை கொண்டு வந்து இறக்கிடுவாங்க, பருப்பை கொண்டு வந்து இறக்கிடுவாங்க, என்ன தேவைங்கிறத பார்த்து இறக்கிவிடும். இது எல்லா மதத்துலேயுமே இருக்குது, கிறிஸ்துவத்திலையும் இருக்குது, இந்து மதத்துலேயும் இருக்குது, இந்த மாதிரி ஜமாத்துகளில் சில இடங்கள்லையும் இருக்குது. இப்போ காதியானிக்கு பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்திலேயே 1 கோடி ரூபா ஒருத்தர் நன்கொடையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. 1 கோடி ரூபா அன்றைய காலகட்டத்திலேயே, யாராக்குற 100 வருஷம் நெருக்கமான காலகட்டத்திலேயே 1 கோடி கொடுக்குறது பெரிய விஷயம் தானே. அப்போ இந்த மாதிரியான செல்வந்தர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி சிறப்புகள்னு சொல்லி நம்ம இல்லாத பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அது யாருமே அப்படி செய்யலைன்னா சொல்லலாம். பல இடங்களில் கிறிஸ்துவர்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்துக்கள் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது இதை கராமத்தை கொண்டு வர்றது. அப்போ இந்த மாதிரி விஷயம் சிறப்புன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேச நிப்பாட்டுங்க. அதே மாதிரி இந்த தாலீம் சொல்லி இருக்கிற இந்த புக்கை தூக்கி நிப்பாட்டிட்டு குர்ஆனை கையில் எடுங்க, மொழிபெயர்ப்பில் கையில் எடுப்போம், எடுத்து ஹதீஸ்கள் இருக்குது கையில் எடுப்போம், ஹதீஸை கோர்வு பண்ணுவோம். தொழுகை சம்மந்தமான ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் எங்கே இருக்குது எல்லாம் ஒரே புக்கை போடுவோம். தொழுகைனா தொழுகைகளுடைய புக்கை போடுவோம். அதற்கான ஆட்கள்லாம் தப்லீகில் உலமாக்கள் இருக்கிறாங்க, வேலைகளை செய்ய முடியும். வேலை செய்ய தயாராக இருக்க மாட்டேங்க, விருப்பம் இல்லை. குர்ஆனை மக்கள் ஒவ்வொரு வீடும் குர்ஆனை படிக்க வைக்கணும், குர்ஆனை கொண்டு சேர்க்கிற வேலையை செய்யணும். குர்ஆனை கொடுக்காம நம்ம வெறுமனை தொழுகைக்கு வாங்கன்னு அழைக்கிறது இது ஒன்றுமே நடக்காது. நம்ம ஒரு கடையை திறந்து சரக்கே உள்ளே இல்லாமல் என் கடையில் அரிசி வாங்க பருப்பு வாங்கன்னு சொல்கிற மாதிரி, கடையில் சரக்கு இருக்கணும்ல, அரிசி இருக்கணும், பருப்பு இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இருந்தால் தான் நம்ம கடையை திறந்து அழைப்பு கொடுக்க முடியும்.
கடையை மட்டும் வச்சுக்கிட்டு கடையில் எந்த விதமான பொருளும் இல்லாமல் எங்கள் கடைக்கு வாங்குங்கிறது எப்படி ஒரு முட்டாள்தனமோ, அது மாதிரி குரானை மக்கள் மத்தியில் கொடுக்காம நபி வழியை பேணி நடக்கணும், இஸ்லாம்ங்கிறது வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய வழிமுறை, இதை பின்பற்றதான் வெற்றி இருக்குன்னு சொல்லி சொல்கிறது எப்படி சாத்தியமாகும்? அல்லாஹ்வுடைய புத்தகத்தை கையில் கொடுப்போம், மக்கள் மத்தியில் கொடுப்போம். ஒவ்வொரு வீடுகளிலும் குரான் வாசிக்கப்படணும். அல்லாஹ் சொல்கிறான்ல, உங்கள் வீடுகள் ஓதப்படக்கூடிய குரான் வசனங்கள் வந்து நினைவில் வைங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். குரானை தான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த புக்கு இல்லை. இதில் வந்து குரானும் இருக்குது, திருப்பி குரானும் இருக்குது, ஹதீஸும் இருக்குது, கட்டுக்கதைகளும் இருக்குது. அப்போ முழுமையாக வந்து கலப்படம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய புக்கு இருக்குது. அந்த புக்கை கையில் கொடுக்குற வேலையை நம்ம செஞ்சோம்னா தான் இந்த பிரச்சாரம் வெற்றி பெறும். இல்லைன்னு சொல்லி சொன்னால், இல்லை எங்கள் முன்னோர்கள் வந்து இதான் கொடுத்துருக்குறாங்க, இதை தவிர வந்து நம்ம எதையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா வெற்றி பெற மாட்டோம். இல்லை நம்ம வந்து விளங்கிட்டோம் அப்படின்னா இந்த புக்கில் தப்பு இருக்கிறது தெளிவுபடுத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் எதை வந்து உண்மைன்னு நினச்சி மக்கள் மத்தியில் கொண்டு போனோமோ அந்த மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய பொறுப்பு இருக்குது. அல்ல, ரெண்டாவது சொல்லும் போது மார்க்கத்தில் நீங்கள் மறைச்சதை தெளிவுபடுத்தணும் நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ தெளிவுபடுத்தணும். இந்த வேலையை வந்து 2003 ஒருத்தர் பண்ணியிருக்காரு மும்பையில். அதாவது வந்து அமல்களின் சிறப்பை வந்து வெளியிடக்கூடிய பதிப்பத்தார் அவர், அனஸ் அவர் பேர். அந்த பதிப்பு உரிமையை வந்து வாங்கியிருந்தார். அவர் வந்து இதில் தவறுல சுட்டி காட்டின உடனே அவர் அதுக்கப்புறம் நீண்ட நாள் ஆய்வு பண்ணதுக்கப்புறம் அவர் அதுலேருந்து விலகிட்டார். இனிமேல் இந்த புக்கை நான் வெளியிட மாட்டேன்னு சொல்லி. வெளியிட மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் சில தவறுகள் இருக்கு சுட்டி காட்டுறாரு. 2003 வந்து இந்த மாதிரி வந்து வடநாடுகள் நிறைய பத்திரிகைகள் செய்தி வந்திருக்கு. அப்போ வந்து என்ன, இந்த மாதிரி நடைமுறை இருக்கணும். அமல்களின் சிறப்பு அப்படின்னா எதுலேருந்து எடுக்கணும்? ஒரு அமலுக்கு சிறப்பு இருக்குது அப்படின்னா குரான்லேருந்து நம்ம ஆதாரம் காட்டணும், ஹதீஸ்லேருந்து காட்டணும். அப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேசுகிறதுங்கிறது வந்து சரியான விஷயம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம போயிருக்கோம். 40 நாள் அல்லாஹ்வுடைய பாதை, 4 மாதம் அல்லாஹ்வுடைய பாதை, 3 நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் போயிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய பாதைன்னு எப்படி சொல்கிறீங்க? இது அல்லாஹ்வுடைய பாதை ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ் சொல்கிறது எல்லாமே ஆயுதம் ஏந்தி போராடுவதை குறிப்பிடுறதான். இஸ்லாத்தை வந்து மேலோங்க செய்வதற்காக அங்கே நடக்கக்கூடிய விஷயம் தான் அல்லாஹ்வுடைய பாதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதைன்னு சொல்லி நீங்கள் 3 நாள் போகிறதுன்னு சொல்கிறீங்க, 40 நாள் சொல்கிறீங்க, 4 மாதம் சொல்கிறீங்க. இது எல்லாம் தவறான விஷயம். இது இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறாங்கன்னா அதை அல்லாஹ்வுடைய பாதைன்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? அல்லாஹ்வுடைய பாதையில் ஹஜ்ஜுக்கு போயிருக்கு அதெல்லாம் சொல்கிறதில்ல. ஒரு ஜக்காத்து கொடுக்க இங்கேருந்து பயணம் பண்ணி போகிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் போய் அதை சொல்ல மாட்டீங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா இதை மட்டும்தான் சொல்கிறீங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் புழுதிப்பட்ட அந்த உடம்பை வந்து நரகம் தீண்டாது. இதில் ஜிஹாதுக்கு சொல்லப்பட்ட சட்டம். காலையிலையும் மாலையிலையும் வந்து நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய பாதை சிறிது நேரம் போகிறது வந்து இந்த உலகத்தில் பொருட்களை காட்டில் சிறந்த ஹதீஸ் இருக்குது. இது எல்லாம் இமாமுல் எங்கே பதிவு பண்ணியிருக்கு? இந்த ஹதீஸை இந்த இடத்துக்கு பதிவு பண்ணல, எல்லாம் வந்து ஜிஹாதுடைய விஷயம் தான் பதிவு பண்ணுறாங்க. அப்போ ஆயத்துக்களை வந்து நீங்கள் மாற்றுறீங்க, உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு தோதுவாக வந்து வளைக்கிறீங்க. அப்போ அல்லாஹ்வுடைய பாதைன்னு சொல்கிறது வேற ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? நாங்கள் போடுறது அல்லாஹ்வுடைய பாதைங்கிறீங்க. உங்கள் கையிலே சரியான கல்வி இல்லையே. உண்மையிலுமே அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு அல்லாஹ் வந்து ஏற்கனவே கொடுத்துருப்பான், சத்தியத்தை விளங்கும்படி எல்லாம் செஞ்சுருப்பான். இது நீங்கள் இருக்கிறது பெரியாருடைய பிடியில் தான் இருக்கிறீங்க, பெரியாருடைய வழிமுறையில் தான் இருக்கிறீங்க. இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து உள்ள குறைகளை சுட்டி காட்டும் போது அதை ஏற்று திருத்தி கொள்ளக்கூடிய பக்குவம் போய் கோபம் தான் வருது. அப்போ என்னன்னா, இந்த இக்ராமுல் முஸ்லிம் அப்படிங்கிறலாம் வாய்களை தான் இருக்க தவிர செயல்பாடுகளை கிடையாது. உங்களுடைய குறைகளை சுட்டி எதிரியாக பார்த்து அந்த எதிரியாக பார்த்து அவனுக்கு எது என்ன நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்க தவிர நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு விஷயம் வரதில்லை. அதுக்கு என்ன காரணம்? இந்த அமல்களின் சிறப்பு மேலே உள்ள நம்பிக்கை. அப்போ வந்து இந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய பாதை அப்படின்னு சொல்லி அதுக்கு மாற்று பொருள் 3 நாள் 40 நாள் அதே 4 மாதம் இதில் குரானேஸ் எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒத்துக்கொண்டது முதல்ல ஆதாரம் தொலைவக்கூடாது. 9வது சூறா 4 மாதம் இருக்குல்ல, நீங்கள் பூமியில் 4 மாதம் சுற்றி திரிகின்னு இருக்குல்ல, இது அதற்குரிய ஆதாரமும் கிடையாது. ஆதாரங்களை பொறுத்துறன்னு சொல்லி தப்பான விளக்கங்கள் தரக்கூடாது. நபியோடைய நடைமுறை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 23 வருஷம் பிரச்சாரம் பண்ணாங்களே, அதில் எது எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் தீன், எது எதெல்லாம் இல்லையோ நாம் வந்து இடையில வந்து சொருகுனது. முதல்ல அதை விளங்குங்க முதல்ல. அதை அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை வந்து இப்போ கல்வி கற்றுக்கிறதுக்கு 40 நாள் 3 நாள் எவ்வளோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி போகிறோம், அது ஒரு விஷயம் இருக்கட்டும். அந்த கல்வி இங்கேருந்து கற்றுக்கவே முடியாதா?
கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா சூழலையும் நல்லா வச்சுருக்கும் போது அதை விட்டுட்டு பொருளாதார இழப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டு நீங்களே ஒரு திட்டத்தை போடுறது, இதை எல்லாமே வந்து தவறான விஷயம் இது. அதே மாதிரி முஹாஜிர்கள், இங்கேருந்து வெளியில் போகிற முஹாஜிர்கள், உதவி பண்ணுற அன்சார்கள், இதெல்லாம் பேசுகிறது. இதில் இப்போ பேசுகிறது குறைஞ்சிருக்குது. இப்போ முஹாஜிர் அன்சாரிலாம் முஹாஜிர் திறந்துட்டு போகிறவங்க என்ன திறந்துட்டு போனீங்க? எல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு என்ன செலவுக்கு வேணுமோ எல்லாமே எடுத்து ஒரு சேஃப்டியாக தான் போகிறோம். போயிட்டு முஹாஜிர்கள் அன்சாரிகள்னு சொல்கிறது. அப்போ இதெல்லாம் உயர்த்திக்கிறது. நம்ம முஹாஜிர்கள் மாதிரி நம்ம அவங்க அன்சாரிகள் மாதிரி சொல்லி அந்த மாதிரி எண்ணங்கள் பதிவாயிருச்சு அப்படின்னா நம்ம யார் பேச்சையும் கேட்க மாட்டோம். ஏன்னு கேட்டால் இருமாப்பு வரும், ஆணவம் வரும், கர்வம் வரும், பெருமை வரும், எல்லாம் வரும். இதில் தப்லீக் சகோதரர் தெளிவாக பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கிறோம், பெரியார்கள் எந்த வகுத்து கொடுக்குறாங்களோ அந்த அடிப்படையில் நேராக போனால் நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவோம், இப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் செயல்படுறதுனால தான் இது எதையுமே நம்மளால் வந்து விளங்கிக்க முடியல. இன்னும் பெரியார்களை பற்றி பேசுகிறது. நம்ம பெரியார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? ஒருத்தர் பேசுகிறாரு, பெரியார்கள் வந்து தப்லீக் சேர்ந்த சகோதரர் சில வருடங்களுக்கு முன்னாடி பெரியார்கள் பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து என்ன உலகத்தில் நடக்குதுன்னு கூட தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காய்னா கூட என்னன்னு தெரியாது, இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன பேச்சு இது? அதாவது வந்து நீங்கள் யார் அஜரத்ஜின்னு சொல்கிறீங்களோ அவங்க குடும்ப பின்னணியெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா முதல்ல? இப்போ சாது மௌலானான்னு சொல்கிறீங்க, இவங்களோட குடும்ப பின்னணி என்ன? இவங்க வறுமையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா, தீனுக்காக கஷ்டப்படுறாங்களா, எல்லாம் நீங்கள் பார்க்குறதும் இல்லை. அவங்க சொல்கிறத அப்படியே மண்டையாட்டி செயல்படுறீங்க. ஒரு இஜிதிமா வந்து இங்கிலாண்டில் நடந்ததுன்னா எவ்வளோ சொகுசு காரில் சாது மௌலானா போகிறாரு, அவருக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு என்ன? வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மௌலவிகள் வந்து அதாவது தப்லீக்கு ஆதரக்கூடிய மௌலவிகள் எப்படி சொகுசாக இருக்கிறாங்க, எந்த அளவு சொகுசாக இருக்கிறாங்க, இதெல்லாம் எதையும் பார்க்கறது இல்லை. ஏதோ வந்து தீனுக்காக வந்து தியாகம் வந்து முழுக்க தியாகம் பண்ணிட்டதுமா நினச்சிட்டு வந்து அவங்கள நம்பி நீங்கள் செயல்படுறீங்க. இதையெல்லாம் தூக்கி போடுங்க. அவங்களும் சாதாரண மனுஷங்க தான். குரான்லேருந்து ஒரு விஷயத்தை சொன்னால் கேட்போம், ஹதீஸ்லேருந்து ஒரு விஷயம் சொன்னால் கேட்போம், அதுக்கு மாற்றமாக சொன்னால் கேட்க மாட்டோம், கேட்கக்கூடாதுன்னு நல்லா நம்ம கட்டளையிடுறான். இதையெல்லாம் முதல்ல வந்து விளங்குங்க. இது விளங்கலைன்னு சொல்லி சொன்னால் நாம் தாவா செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு போக்கில் போவோம், நாம் ஒரு இருமாப்போடு தான் இருப்போம், நாம் ஒரு மமதையாக தான் இருப்போம். அப்போ நாம் பண்ண வேண்டிய வேலை 41வது சூறாவில் 33 சொல்கிறான், யார் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைச்சி நல்ல அமல் செஞ்சு நான் முஸ்லீம்களில் உள்ளவன் சொல்லி சொல்கிறானே, இவனோட அழகிய சொல்பவன் யார் நல்லா கேட்குறான். அப்போ வந்து தாவா செஞ்சு நான் முஸ்லீம் சொல்கிறது மட்டும் நம்ம வேலையை தவிர நான் தப்லீக் ஜமாத்து, நான் தௌஹீத் ஜமாத்து, இந்த ஜமாத்து அந்த எந்த ஜமாத்துக்கும் அனுமதியே தெரில, ஒரே ஜமாத்து தான் முஸ்லீம் கூட்டமைப்பு, அவ்வளோதான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தான் விட்டுட்டு போனாங்க. அப்போ இந்த அடிப்படையில் செயல்பட்டோம் அப்படின்னா நாம் வந்து ஒரு சரியான விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்போம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்படி ஏதோ நம்ம இருந்துக்கிட்டு நம்ம வாதங்கள் பண்ணிக்கிட்டு சச்சரவுகள் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து எந்த ஆளுக்காலும் ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். அதனால் நம்ம வந்து ஒன்றிணையணும் அப்படின்னா இந்த ஜமாத்தினுடைய கொள்கைகளை தூக்கி போட்டுட்டு குர்ஆனுடைய கொள்கை என்ன, நபியுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்து செயல்பட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே இணைஞ்சு நல்ல விஷயம் செயல்பட முடியும். அதற்கு முன் வருமாறு நம்ம அன்பாக நம்ம கேட்டுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி